யாழ்ப்பாணத்தினுடைய அல்லைப்பட்டி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய 17 வயதான இளைஞனுடைய உயிரிழப்பு தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இலங்கையில மிக முக்கியமாக பரபரப்பான பேசுபொருளான விஷயமா மாறி இருக்கிறது. இந்த இளைஞன் இன்றைய தினம் அதிகாலை பொழுதுல ஒரு வேன்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் போது, அதாவது வேனை செலுத்தி போயிட்டு இருக்கும் போது திடீரென்று சொல்லி அங்க இருந்த காவல்துறையினர் அந்த வேனை மறிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் காவல்துறையினுடைய கட்டளையை மீறி அந்த வாகனம் மிக வேகமாக பயணம் செய்திருக்கின்றது. இதை அவதானிச்ச அந்த காவல்துறையினர் மண்டைத்தீவு பகுதி இருக்கக்கூடிய இன்னுமொரு காவல்துறை அதிகாரிக்கு தகவல் வழங்கி அந்த வாகனத்தை மடக்கி பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் போது மண்டைத்தீவு காவல்துறையினர் விரைந்து செயற்பட்ட காரணத்தினால அந்த வாகனத்தை மடக்கி பிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் அந்த வாகனம் அவர்களையும் தாண்டி வேகமாக பயணம் செய்ததாகவும், இதன் போது மண்டைத்தீவு பகுதியில் இருக்கிற காவல்துறையினர் அந்த இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும், இந்த துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக அந்த இளைஞன் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆரம்பத்தில் இந்த இளைஞன் துப்பாக்கிச் சூட்டுல படுகாயமடைந்ததாகவும், அதற்கு பிறகு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பின்னர் இவர் உயிரிழந்திருப்பதாகவும் மருத்துவ தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இது குறித்த விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த சம்பவத்தினுடைய உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. காரணம், இளைஞன் தரப்பிலிருந்து எந்த விதமான கருத்துகளும் வெளிவரவில்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த இளைஞன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேய்ச்சலுக்காக பயன்படுத்தக்கூடிய மாடுகளை திருடுவதற்காக தான் அந்த வாகனத்தை செலுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த விசாரணைகளினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்கலாம்.